ஹாய் ஹாய் ஹாய்! இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாமா? இது வந்து மலேசியாவில் கொச்சாய் கீரைன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஊரில் இது என்ன கீரைன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு தெரியாது. கொஞ்சமாக கார்லிக் வெட்டிக்கோங்க, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2, 3 இருந்தால் சின்னதாக பொடிசாக வெட்டிக்கோங்க, ஊசி மிளகா. அதுக்கப்புறமா சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 முட்டை போட்டு நல்லா அடித்து இப்படி பொரிச்சுக்கோங்க. அந்த கவுளு வடை போகிற அளவுக்கு நல்லா அடித்து பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா, ஒரு கோரிங்னு சொல்லுவாங்க. கோரிங்னா பெரட்டல், ஒரு ஃப்ரை மாதிரி. இந்த கொச்சாய் கீரையை நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் வரும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெட்டி வச்சுருந்தது எல்லாத்தையுமே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு போட்டுட்டு நல்லா வதங்க விடுங்க. வதங்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு, நான் இப்போ ஒரு சாஸ் போடுறேன். இது என்னென்னா ஆயிஸ்டர் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் வந்து சாஸ் தீராம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இந்த முட்டையை வச்சுருந்தோம்ல தனியாக எடுத்து அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா அந்த கொச்சாய் கீரைன்னு நான் சொல்கிறேன்ல, அந்த கொச்சாய் கீரையை போடுவோம். இது வந்து கார்லிக் சீவர்ஸ்னு போட்டிருந்துச்சு. ஸோ கூகுளில் நான் சர்ச் பண்ண வரைக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா கிண்டி எடுங்க. கிண்டி எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இவ்வளோதான். சிம்பிளான ரெசிபி தான், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.